ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லலாம். நேற்று பிக் பாஸோட டே 27 ஃபுல் ரிவ்யூ பார்ப்போம். அதாவது நேற்று வந்து விஜய் சேதுபதி இந்த ஷோ வந்து 27 நாள் ஆச்சு நடந்ததுலேயே பெஸ்ட்டு வந்து நடந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்ட் தான். எல்லாருமே வச்சு செஞ்சார். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு ஒரு ஜட்ஜ் பண்ணுறோம்னா இந்த மாதிரி தான் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கன்னா சூப்பராக எல்லாருமே வச்சு செஞ்சார். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இவங்க யாருமே சொல்றது கேட்கறது இல்லை, பிக் பாஸ் சொல்றது கேட்கறது இல்லை. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேது வந்து நேற்று வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே எல்லாருக்குமே சைட் பை இருந்து எல்லாருக்குமே ரோஸ்ட் பண்ணி விட்டாரு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது வந்து நல்லா பண்ணலைன்னா நல்லா சொல்ல அது நல்லா பண்ணா நல்லா சொல்லும்ல. அது மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் அவங்க டாபிக் போவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கத்துறீங்க அப்படின்னு சொல்லி பாட்டி பேசுறீங்க. அது மாதிரி தராதரம் இல்லாமல் பேசுறீங்க அப்படி மாதிரி கேட்டிருந்தாருல, அதுதான் வந்து வச்சு செஞ்சாரு. ஏன்னா இது வரைக்கும் யாருமே அப்படி கேட்டுக்க மாட்டாங்க. என்ன நீங்க என்ன தராதரம் இருக்கணும், அப்போ நீங்க ஒரு சில இது டிஃபைன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பேசுனதுக்கு வார்த்தைகளே இல்லை. என்ன இருந்தாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம கரெக்டாக தான் முன்னே மற்ற டெப்மெண்ட்லாம் நான் பேசுகிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் அவர் வந்து ரியலைஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இப்போ செம்மையா கிளியரிங் இருந்துச்சாரு. நீங்க எதை அப்படி பேசுவீங்க, மற்றவங்க சொல்லும்போது உங்களுக்கு இருந்துச்சு, ஆனால் நீங்க சொல்லும்போது அது உங்களுக்கு கசகதா மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே செம்ம டோஸ் கொடுத்துருந்தாரு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ பேச வருவாரு. இல்லை நீ பேச வேணாம், இந்த வாரம் நான் போன வாரம் பேசுனது இந்த வாரம் பேசுனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல தெரியும் உங்களோட ரியாக்ஷன் என்னென்ன இருக்குன்னு தெரியும், அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலையரசனை வச்சு செஞ்சாருங்க. கலையரசன் வந்து என்ன கேட்டாருன்னா, இந்த பிக் பாஸ் ஷோலேயே 9th அதிகமாக பீப் போட்ட ஷோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதிக அளவுக்கு போட்டிருக்கோம். பிக் பாஸே சொல்றாரு, அதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க. பொதுவாகவே வந்து நீங்க வந்து பீப் வந்து நாங்கள் இந்த அளவுக்கு போட்டதே இல்லைங்க, அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருக்கீங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அது உண்மைதான். ஏன்னா யாருமே அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் தான் வருவாங்க, இன்ஃபுளுசர் யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா செலிபிரிட்டிஸ்க்கு வந்து சபை நகரியம் எப்படி இருக்கும் மேக்ஸிமம் தெரியும். அதனால வந்து பீப் வந்து கண்டிருக்கு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போட்டிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாமே சின்னவங்க வந்து பெரியவங்க பசங்க, இது வந்து மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிடிச்சி கிளீன்னு வச்சாரு. அதனால பையனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கே ஒரு எவிக்ஷன் பண்ணுறேன்னு சொல்லனா ஆடி போயிட்டாங்க 5 பேர்லாம். பார்த்தீங்கன்னா கலையரசன் வந்து பிக் பாஸ் கோஸ்டர் வெளியே போயிட்டாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து நீங்க ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க, நான் பேசும்போது மற்றவங்க இது கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களா, ஆனால் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதியை வந்து வச்சு செஞ்சுட்டாரு. ஏன்னா பார்வதி வந்து ஏன்னா எல்லாருக்கும் இந்த ஷோவே வந்து கெடுறதுக்கு காரணமே வந்து பார்வதி திவாகர். இனிஷியலாக நல்லா இருந்தாலும் போக வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஒரு கண்டென்ட்டே மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. அவங்களே வச்சு செஞ்சுட்டாரு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜேக்கு வந்தாரு. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கேட்டாரு, நீ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எஃப்ஜேயும் வச்சு விளாசிட்டாரு. நீ என்ன அவனை வெட்டிடுவேன்னு சொல்றீங்க, இல்லைன்னா நான் செஞ்சுட்டு போயிடுவேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே பண்ணீங்கன்னா நான் பிக் பாஸ்க்கு சரி நீங்க அனுப்ப முடியும், நானே அனுப்பிச்சிடுவேன். ஸோ இதுதான் உங்க ஃபைனல் வார்னிங் மாதிரி, ரெட் கலர் வார்னிங் மாதிரி தான். கொஞ்சம் ப்ராப்பராக நடந்துங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் சபரிகிட்ட வந்தாரு. சபரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சாரு. என்ன சபரி அவனா கத்திட்டு இருக்கீங்க, நீங்க வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு ஒரு பாண்டு கிரியேட் பண்ணீங்க. அந்த பாண்டுனால வந்து பிக் பாஸ் ஷோ வந்து ஐயோ அண்ணனை குத்தணுமா தம்பியை குத்தணுமான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாமே இண்டிவிஜுவல் கேம் தான் விளாண்டுருக்கீங்க. அதனால இண்டிவிஜுவல் கேமா பண்ணுங்க. எல்லாருமே பிக் பாஸ் கோர்ஸ்ல வந்து ஒருத்தர் டியூன்னு சொல்றாரு, நீங்க வந்து அண்ணன் சொல்றீங்க. அதெல்லாம் சொல்றாரு. பிக் பாஸ் தான் அப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா சபரிக்கும் சம டோஸ்ட். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனியக்காவும் நீ என்ன திவாகர் சட்டம் இல்லாமல் மட்டும் சொல்றீங்க, மற்ற பசங்க சட்டம் இல்லாமல் சொல்றீங்க அப்படின்னு பயாஸ் நினைக்கிறீங்க. உங்க மேல இருக்க அக்கறை புரியுது, ஆனால் மற்ற நேரத்தில் எல்லாருமே பண்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கனி அவங்களையும் வந்து வச்சு செஞ்சாரு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்ட் தான். அவர் வந்து கன்யூஸா ஒரு ஷோ வந்து ஒரு 1.15 மினிட்ஸ் போச்சுன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 3 hours வந்து எல்லாருமே திட்டினதுல பெஸ்ட்டாக திட்டினது தான் போட்டிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு திட்டிருக்காரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியானாக்கு வந்து பாசிட்டிவாக சொன்னார். வியானா நீ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கு வந்து வரோம் சைலண்டாக என்ன தேவையோ அது தேவையான இடத்துல வந்து பேசினாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் பாசிட்டிவாக போச்சு. இந்த டைம் கபடி உங்க பாராட்டம் கூட சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு போச்சு. வியானா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசுனீங்க, நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணீங்க, நீங்கள் தான் கொஞ்சம் செல்ஃப் இண்டிவிஜுவல் பண்ணீங்க, நல்லா கிரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணுறீங்க அப்படி மாதிரி சொன்னாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த சட்டலா டாஸ்க்ல கூட அவங்க சொன்னாங்க இந்த பிள்ளை ஏன் இப்படி பண்ணுது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பண்ணாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்தாச்சு. இவங்க 2 பேரும் வச்சு செஞ்சாரு. ஆரோரா அந்த ஷோ. நீங்க எதுக்கு ஷோ வந்தீங்க
சும்மா வரீங்க போறீங்க திங்கிட்டே பண்றீங்க, அந்த வேலைக்கு தான் பண்றாங்க. அதுக்காக டாஸ்க் தான் அந்த பேர் சொல்லுவான்னு நினைச்சோம். உங்க சைட்ல இருந்து எந்த ஒரு கண்டென்ட்டுமே வரல அப்படின்னு சொல்லி துஷார் அண்ட் ஆரோரா வந்து வச்சு செஞ்சுட்டாரு. என்னன்னு தெரியல, துஷார் வந்து பாத்தீங்கன்னா அவர் கேப்டன்சி இருக்கும்போது நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் எதுக்கு பேச பண்றான், வாய்ஸ் அவுட் பண்றான், என்ன சண்டை இருந்தாலும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். சம்திங் ஹிம்ஸ்டட். ஆனால் வந்து பொட்டன்ஷியலாக நல்ல ஸ்ட்ரென்த் பிளேயர்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேப்டனாக இருக்கும்போதே நல்லா பண்ணாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரோரா நல்ல கேம் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிக் பாஸ்லேயும் சொன்னாங்க, இதில் வந்து நேத்தும் வந்து அட்ரஸ் பண்ணாரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாட்ட வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விளாசுன்னு இருக்கேன். ரம்யா வந்து நீங்க என்ன, நான் இங்கே தான் எப்படி இருப்பேன், வெளியில வேற மாதிரி இருப்பானா என்ன எப்படி இருப்பீங்க, வெளியில நீங்க எப்படி இருப்பீங்க பார்த்துட்டு தானே உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி குட்டி கிளின்னு இழிச்சாரு. நீங்க வந்து எல்லாமே ஒரு ஷோக்கு வந்திருக்கீங்க, ஷோவில் வந்து எப்படி பேசணும் பண்ணணும்னு பேசுங்க. நீங்க வந்து தட்டி கேட்கறது ரைட்டு, ஆனா அது வந்து போல்டா எல்லா இடத்துலையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியில பெரிய ஆளு இந்த மாதிரி பெரிய ஆள்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி ரம்யா கலர் இருந்தாங்க. அப்போ கூட ரம்யா நீ தான் சைடு லைட்டாக எடுத்துக்குவோன்னு சொல்லி கனி சொல்லவும் கனியும் பிடிச்சி ஃபுல்லாக ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செம ரோஸ்டாக தான் சொல்லிச்சு. நேற்று வந்து எனக்கு தெரிஞ்சு பொதுவாகவே இந்த லாஸ்ட் வீக்கில் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக கேம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இண்டிவிஜுவலாக விளாண்டது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா வியானம் கொஞ்சம் நல்லா விளாண்டாங்க. அதுக்கடுத்து கம்பெனி விக்கல்ஸ் அவர் வந்து சூப்பராக விளாண்டாரு. ஏன்னா அவர் வந்து கம்பெனி சண்டை போகிற மாதிரி கம்பெனி சைலண்டாரு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு அப்சர்வேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த விஷயத்துல வந்து நல்ல ஸ்மார்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. இன்னும் வந்து பிக் பாஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, இன்னும் கேம்கள் வந்து இனிமேல் போக டஃபாக இருக்கும், மறுபடியும் கத்திட்டு கிடக்காதீங்க, மேக்ஸிமம் கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போங்க, எப்பவுமே இந்த அளவுக்கு நாங்கள் ஃபாலோ பண்ணதில்லை அப்படி மாதிரி சொல்ற அளவுக்கு வந்து பிக் பாஸ் டீமே வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஷோ வந்து போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாரு. எனக்கு ரொம்ப சும்மா கேட்பீங்க, ஏன்னா இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கேள்வி கேட்டால் மட்டும் தான், சுற்றி வளைச்சு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து வச்சு செஞ்சுட்டாரு. ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஒருத்தர் டீமுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாங்க, அது அந்த அளவுக்கு தான் ஸ்டேஜ் இருக்கு. ஸோ பார்ப்போம், இதுலேருந்து பசங்க மறுபடியும் வின் ஆகி வைல்ட் கார்டு வந்து இன்புட்னா கொடுத்து வந்து பண்ணுவாங்க தெரியல. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இன்புட்டே அவங்க ஒழுங்காக எடுத்துக்க மாட்டாங்க, அப்புறம் இப்படி இன்டெரக்டாக இன்புட் கொடுத்தா அவங்க எடுத்துக்குவான்னு தெரியல. எந்த அளவுக்கு ஷோ போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. நம்ம பிக் பாஸ் ரிலேட்டடாக வீடியோஸும் போடுறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டிவ் ரிலேட்டடாக காரைக்குடி சென்னை ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா விளாக்ஸ் நம்ம சேனல் ஆட் பண்ணியிருக்கேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம வந்து போல்ஸ்லாம் அதிகமாக போடுறோம், இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் சூப்பராக பண்ணீங்க. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் தாங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.